கடைசி எச்சரிக்கை. நல்ல கான்டென்ட்டோட விரசமே இல்லாமல் சமீபத்தில் வெளியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் இது. கே பாக்யராஜ் சார்லேருந்து, தானு சார்லேருந்து, சீமான்ல இருந்து ஜிவி பிரகாஷ்குமார் வரைக்கும் பல பேருடைய பாராட்டுகளை பெற்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமு. இது பத்தாததுக்கு 5க்கும் மேற்பட்ட விருதுகளையும் இந்த ஷார்ட் ஃபிலிம் குவிச்சிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஒரு அற்புதமான மராத்தி படமாக வெளியான சைக்கிள். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய அப்பா, மனைவி, மகள் அப்படின்னு இத்தனை பேர் வீட்டில் இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் விட தான் உயிரையே வச்சிருக்கிறது தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற படத்துடைய கதாநாயகன். ஒரு தருணத்தில் இவருடைய இந்த சைக்கிள் களவாடப்பட இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதைக்கிழமை 1958 நடக்கிறதாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கேஷவ். இவர் பேசிக்காக ஒரு கிராமத்தில் இருக்கிறவர். இவர் ஒரு ஜோசியர், அதே நேரத்தில் அந்த கிராமங்கள்லாம் மருத்துவர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு வைத்தியராக இருக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப அப்புறாணி, எல்லாத்துக்கும் உதவணும் அப்படின்னு ஒரு குணம் ஒதுக்கக்கூடிய ஒரு நபர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் காசே இல்லாமல் இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தாலும் சரி, வைத்தியம் பார்க்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கை செலவுக்கு காசும் கொடுத்து அனுப்புகிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நல்ல நபராகத்தான் இவருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த கதையில். இவரை பொறுத்தளவுக்கு இவருடைய குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவருக்கு ஒரு அப்பா, ஒரு மனைவி, ஒரு 6-7 வயசில் ஒரு பொன் குழந்தை. இதெல்லாம் போக இவர் வீட்டில் இவர் வச்சிருக்க ஒரு சைக்கிள். இந்த வீட்டில் இருக்க எல்லா பேர் மேலேயும் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரோ அதை விட 3 மடங்கு பாசம் இவர் வச்சுருக்க அந்த சைக்கிள் மேலே வச்சுருக்காரு. அது ஏன் அப்படின்னு இப்போ அந்த அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு புரியும். படத்துடைய முதல் காட்சியிலேயே இவருடைய பொண்ணு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்காக இவர் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சைக்கிள் நம்ம நார்மல் சைக்கிள் மாதிரியே இல்லை, மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட ரொம்ப வித்தியாசமாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சைக்கிளாக இருக்குது. ஏன்னா 1950-58 கதை நடக்கிற மாதிரி அது காமிக்கப்படுறதுனாலேயே. ஸோ இவருடைய பொண்ணை ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு, அப்போ அந்த பொண்ணு அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரொம்ப போர் அடிக்கும், ஏதாவது கதை சொல்லுங்கள் அப்படின்னா, இவர் சொல்கிறாரு, என்னடா கதை சொல்ல நான் அப்படின்னு கேட்டால், உங்கள் சைக்கிளை பற்றி சொல்லுங்களேன் ஒரு கதையை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவர் சொல்கிறாரு, நான் தான் 1000 தடவை அந்த கதையை சொல்லிட்டேனே உனக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜாலியாக பேசிகிட்டே போவோம், அந்த கதையவே சொல்லுங்கள், நான் திருப்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல போக, சரி ஓகே நான் சொல்கிறேன். இந்த சைக்கிள் இருக்கே, இது அப்பாவுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு 1000 தடவை சொல்லியிருந்தா கூட அந்த கதையை திருப்பியும் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய தாத்தா, அதாவது உன் தாத்தாவோட அப்பா, அவர் இருக்கிறாரு, அவரும் அப்பா மாதிரியே ஒரு ஃபேமஸான ஜோசியராகவும் ஒரு வைத்தியராகவும் இந்த கிராமத்தில் இருந்தவர். அப்போ வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம் அது. அந்த டைமில் ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர், அவருக்கு உடம்பு சரியில்லை, வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா கிட்ட வந்தாராம். வந்தவருக்கு எங்கள் தாத்தா இந்த மூலிகை வைத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு மருந்தெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து, இதை போடுங்க ஐயா, இதை சாப்பிடுங்க சரியாக போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்காப்புல. இதை சாப்பிட்ட அந்த இங்கிலீஷ்காரர் இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியாக போச்சு. இதன் காரணமாக எங்கள் தாத்தா மேலே பெரிய மரியாதை அந்த வெள்ளைக்காரருக்கு. அவர் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்துக்கே திருப்பி பர்மனண்ட்டாக போகணும் நம்ம அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கள் தாத்தா கிட்ட வந்து, ஐயா உங்கள் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது, அதன் காரணமாக நான் இங்கேருந்து பர்மனண்ட்டாகவே மூவ் ஆகி இங்கிலாந்துக்கு போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விலை விதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிளை கொடுத்தாராம். அந்த சைக்கிளை எங்கள் தாத்தா அவர் இறக்குற வரைக்கும் அந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்துக்கிட்டாராம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வெள்ளைக்காரர் இவருக்கு ப்ரெசன்ட் பண்ண ஒரு சைக்கிள், அதுவே ஒரு பெருமை இல்லையா? நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட ஒரு வெள்ளைக்காரன் நமக்கே ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறான்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருந்திருப்போம், அது ஒரு கௌரவம் இல்லையா? அப்படி கொடுக்கப்பட்ட அந்த சைக்கிள். ஆனால் எங்கள் தாத்தா அவர் இறக்குற வரைக்கும் பத்திரமா வச்சுருந்தாரு. அவர் இறக்குற தருவாயில் இருக்கும்போது அவருடைய மகனுக்கு கூட கொடுக்காம, யார் எங்கள் அப்பாவுக்கு கூட கொடுக்காம பேரனான என்ன கூப்பிட்டு, நீயும் ஒரு ஜோசியக்காரனா ஒரு வைத்தியனா என்ன மாதிரியே ஒன்று ஆக்கிட்டே, நீ அந்த மாதிரி இப்போ நல்லவனா இருக்க, தொழிலில் திறமசாலியாக இருக்க, அதனால
என்னுடைய பெருமையை காப்பாற்றுற மாதிரி இந்த சைக்கிளையும் நீ கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா மகனுக்கு கூட கொடுக்காம பேரனுக்கு கொடுத்த அந்த சைக்கிள் அது. அந்த சைக்கிளில் தான் இப்போ அப்பா ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு போகிறாரு. இந்த கதை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த சீன்லேயே அந்த ஊர்லலாம் கூத்து நடக்கும்ல அந்த காலத்தில். அப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது பெருசாக. அந்த கூத்து ஊரில் நடக்கும்போது வீட்டில் கூத்துக்கு போகலாம் இன்னைக்குன்னு சொல்லி அப்பாலேருந்து மனைவியிலேருந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டாக போய் சேர்றாப்புல அந்த சைக்கிள் எழுதிட்டு போய். உங்களால் தான் லேட்டு, இந்நேரம் போட்டிருப்பாங்க, பாதி பேர் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க முதல் சீனை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு நில்லு, சைக்கிளை தூக்கி வழக்கம் போல் உள்ளே வச்சு பூட்டு வந்துடுறேன் வீட்டில், ஏன்னா அப்படி தான் வைப்பாப்பில் எப்பயும். அப்படி சொல்கிற அந்த தருணத்தில் இங்கே பாருப்பா சும்மா விட்டுட்டு வாப்பா, இதை யாருப்பா எடுக்க போகிறா அப்படின்னு அப்பா ரொம்ப அர்ஜென்சி பட வேறு வழி இல்லாமல் வீட்டு வாசலில் பூட்டாமல் சைக்கிளை நிறுத்திட்டு போகிறாப்புல நம்மால். இவங்க அங்கே போய் அந்த கூத்த குடும்பத்தோடு ரசிச்சுக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் திடீர்னு 2 கொள்ளைக்காரங்க அந்த கிராமத்துக்குள்ளே இறங்கி பல வீட்டில் நகைன்னு எல்லாத்தையும் திருடிட்டு வாசலில் பூட்டாமல் இருந்து அந்த சைக்கிளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ திருப்பி வந்து பார்த்தா சைக்கிளை காணா நம்ம கதாநாயகனுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல். நம்மளுடைய பாரம்பரியம் போச்சு, நம்ம பெருமை போச்சு, நம்ம உயிரையே வச்சிருந்த நம்ம சைக்கிள் போச்சு அப்படின்னே அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போயிடுறாப்புல நம்மால். போனால் என் சைக்கிளோட தான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல நம்மால் அந்த சைக்கிளை தேடி. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கதையில் அவங்க பேசின அந்த மையக்கரு அற்புதமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கிரிப்டை, ஒரு சின்ன கண்டென்ட்டு அதை அந்த அளவுக்கு அழகாக அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம், நம்ம ஆளுங்க ப்ரோ நம்ம குடும்பத்தோடு உட்காந்து ரசிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு படம் போடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான படம் இதுதான். முக்கியமாக நம்ம பார்க்குறது விஷயமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் உட்கார வச்சு பார்க்க வைக்கணும். எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க லீவில். இந்த படத்தை பார்க்க வைங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பாடங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க. அதாவது நம்ம நல்லதை நினச்சோம்னா நல்லது தான் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அற்புதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த ஒரு படம் இது. சீனுக்கு சீனு நம்மளுடைய மனசை நிகழ வைக்கக்கூடிய ஒரு படம் இது. முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இது. மிஸ் பண்ணிடாதீங்க, என்ன நம்பி பார்க்க வைங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உலக சினிமாக்களை ரசிக்கக்கூடிய அறிவு நமக்கு வந்துருச்சா, அந்த நாலேஜ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்களை பார்க்க வைங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு பிடிக்கலைங்க, இந்த படத்தை அவர் ஆக ஓகன்னு சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாகவே சொல்கிறேன், நமக்கு இன்னும் உலக சினிமா அறிவு பெருசாக வளரலை அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னமும் இந்த டப்பாங்குத்து படங்கள், கமர்ஷியல் படங்களை மட்டும்தான் பார்க்குறதுக்கு மைண்ட் செட்டு நமக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக படத்தை பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கலகலப்பில் சந்தானம் சொன்ன மாதிரி என்ன கூட இந்த படத்தை பார்க்க சொன்னாங்க. எனக்கு மோதிரவை பார்க்கும்போது ஒன்றும் பிடிக்கல, இருந்தாலும் இந்த படம் பிடிக்குதுன்னு சொன்னா தான் சோறு போடுவேன்னு எங்கள் தாத்தா சொல்லிட்டாப்ல. அப்புறம் என்ன பண்ண, சேர வழி இல்லை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் கடைசியில் அப்படிங்கிற மாதிரி காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த படம் பாருங்கள், நிச்சயமாக உங்களை கவரக்கூடிய அற்புதமான கருத்துக்களோடு இருக்கக்கூடிய ஒரு படம் இது. ரெண்டாவது, இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. இதை எழுதுனதும் சரி, இதை இயக்குனதும் சரி. இதை எழுதுனது ஆதித்தி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இதை இயக்குனது பிரகாஷ் குண்டே அப்படின்னு சொல்லி ஒரு நபர். இவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ நான் பேசுகிற இந்த விமர்சனம் இவங்க பார்த்து புரியுதோ இல்லையோ, பட் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு திஸ் ஃபிலிம் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் அட்டம்ஸு. வாய்ப்பே கிடையாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் ஒர்க்ஸ் தட் ஐ ஹவ் எவர் சீன். அப்படி ஒரு படம். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபு. இந்த மாதிரி இயக்குனர்கள் தான் சினிமாவை வாழ வைக்க போகிற இயக்குனர்கள். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது இந்த படம். மூணாவது, இதில் நடித்த 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்லி ஆகணும். ஒன்று, கிருஷிகேஷ் ஜோஷி, அவர் தான் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பார். இது போக பால்சந்திரா, பிரியதர்ஷன் 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கதாபாத்திரங்களை. இந்த 3 பேர் மேலே தான் கதையை ட்ராவல் ஆகும். நீங்கள் பாருங்கள், இந்த 3 பேருடைய மனசும் எப்படி இருந்தது, கடைசியாக எப்படி மாறுச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்திற்கு மிகப்பெரிய உயிரோட்டம் ஆதித்யா. அவர் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர். பிரில்லியண்ட்டான ஒரு கம்போசிஷன் இந்த படம் நெடுகளும். பிஜிஎம்ஸு அந்த அளவுக்கு, இந்த ரீரெக்கார்டிங் எல்லாம் வேற லெவலுக்கு தட்டி தூக்கி இருந்தார். இந்த கதையோட உயிரோட்டமான ஒரு இசை
அந்த அளவுக்கு பிளெண்டாக இருந்தது இந்த ஸ்டோரியோட. அவ்வளவு அற்புதமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. அவருக்கும் நிச்சயமாக ஒரு பாராட்டுகள். அருள்காரனை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க, என்னை நம்பி பார்க்குறீங்க, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னை நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள். சூப்பரான ஒரு படம் இது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.